திருச்செங்கோடு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. உறக்கத்தில் வருவதல்ல கனவு, என்னை உறங்க விடாமல் செய்ததான் கனவு. விடாமுயற்சி உனக்கு இருந்தால் நீ யாராக இருந்தாலும் வெற்றி உன்னை வந்து சேரும். பண்பாடு நிறைந்த தரமான கல்வி, சமூக பொருளாதார வேறுபாட்டை மீறி அனைவருக்கும் கிடைக்கும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். வளமான இந்தியாவை நோக்கி வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்களை பெற்ற நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். நன்றி நன்றி நன்றி. 23,000 மாணவர்களை கொண்ட இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு எனக்கு வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். Friends, I personally believe if you children at one place, one day I am going to see you all at one place, 23,000 girls. In such a situation, definitely one thing is possible. That is our parliament, your representation, women representation, 30% is possible. Your voice will be very important voice. எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. நான் சொல்றத நான் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? நான் விளக்காக இருப்பேன், நான் படகாக இருப்பேன், நான் ஏணியாக இருப்பேன், அடுத்தவரின் துன்பத்தை துடைப்பேன், மன நிறைவோடு வாழ்வேன். புரிஞ்சா? நல்லா புரியுதா? நான் விளக்காக இருப்பேன், நான் படகாக இருப்பேன், நான் ஏணியாக இருப்பேன், அடுத்தவரின் துன்பத்தை துடைப்பேன், மன நிறைவோடு வாழ்வேன். அதுதான் நம்ம லட்சியமாக இருக்கணும். இந்த பொங்கலுடைய மெசேஜ், வாழ்த்துக்கள். ஓகே மாணவ நண்பர்களே, இங்கு கூடியிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மாணவிகளை பார்த்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த வளாகத்தில் நுழைந்து இந்த மேடைக்கு வருமுன் 23,000 மாணவிகள் வரிசையாக நின்று வரவேற்றீர்கள். உங்கள் முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியான புன்னகை, உற்சாகம் அனைத்திற்கும் எனது வாழ்த்துக்கள். திருச்செங்கோடு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு திருச்செங்கோடு ஏலம்பாளையத்தில் சுவாமி விவேகானந்தர் பெண்கள் கல்வி நிறுவனங்கள் சார்பாக நடக்கும் தேசிய இளைஞர் தினத்திலே கலந்து கொண்டு உங்களுடன் உரையாட எனக்கு கிடைத்த வாய்ப்பிற்கு மிக்க மகிழ்ச்சி. அதோடு சுவாமி விவேகானந்தர் அவர்களின் 150வது ஆண்டு விழாவில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சுவாமி விவேகானந்தா பெண்கள் கல்லூரி நிறுவனங்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் சுவாமி விவேகானந்தா பெண்கள் கல்வி நிறுவனங்களின் நிர்வாகத்திற்கும் மற்றும் திருச்செங்கோடு வாழ் பெருமக்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். Friends, what you mean by 150th year birth anniversary? Or that means the ideal that has been propagated by Swami Vivekananda has orbited around the sun 150 times across the world. When I see the thousands of youth and students assembled here to celebrate the National Youth Day, I am reminded of a quote from Swami Vivekananda. Swami Vivekananda, what does he say? Take up one idea. Make that one idea your life. Think of it. Dream of it. Live on that idea. Let the brain, muscles, nerves, every part of your body be full of that idea, and just leave every other ideas alone. This is the only way to success. What a beautiful statement. What a beautiful statement. அது திருப்பி சொல்றீங்களா? நீங்கள்லாம் திருப்பி சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஓகே. Take up one idea. Make that
One idea, your life. Think of it. Dream of it. Live on that idea. Let the brain, muscles, nerves, every part of your body be full of that idea and just leave every other idea alone. This is the only way to success. Okay? நண்பர்களே, I wish you all the best for வாழ்த்துக்கள். Dear friends, when I am in front of thousands of youth of this region, I am thinking what thought I can share with you. First of all, I would like to greet the organizers, youth leaders and distinguished guests participation in the National Youth Day celebration, which I hope will provide a bridge for the innovative ideas of the youth with a mature experience for the prosperity of the region. I realize how the contribution of the youth in the past have continuously enriched the world of today in many fields. When I am with you, I would like to recall the inspiring advice to you by Swami Vivekananda. How has all the knowledge in the world been gained but by the concentration of the power of the mind? The world is ready to give up the secret if we only know how to knock, how to give it the necessary glow. The strength and force of the glow come through the concentration. There is no limit of the power for human mind. The more concentrated it is, the more power is brought to bear one point, that is the secret. Dear friends, this thought has indeed influenced my conscience, and I would suggest that the education system must develop its faith among our youth, and the youth to practice the faith in all the action. Hence, I would like to talk the topic I am going to talk to you, friends, I am unique. What the topic? I am தமிழ்ல அது வந்து நீயாக இரு, நீயாக இரு. அந்த கருத்தில் வந்து உங்களோட பேச போகிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே பாருங்கள், இந்த பல்பை பாருங்க. தினமும் வீட்டில் எரியும் மின்சார பல்பை பார்த்தவுடன் நமக்கு யார் ஞாபகம் வருது? வெரி குட் சில்ட்ரன். பல்பை பார்த்தவுடன் நம் நினைவுக்கு வருகிறார் தாமஸ் ஆல்வா எடிசன். தினமும் ஆகாயத்தில் சத்தத்தை எழுப்பி விடில் வாயும் ஆகாய வினாம்களை பார்த்தவுடன் நம் மனதில் வருகிறார்கள். யார் வராது? ரைட் பிரதர் சகோர். நாம் உபயோகிக்கும் தொலைபேசி மற்றும் கைபேசியில் பெல் அடிக்கும் போது அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் நம் மனதின் அருகாமையில் தோன்றுகிறார். ஏன்? கடலின் நிறமும் அடிவானமும் நீளமாக இருக்கின்றன என்ற கேள்வி எல்லோருக்கும் வரவில்லை. ஆனால் லண்டனில் இருந்து கல்கத்தாவிற்கு பயணம் செய்யும் போது ஒரு விஞ்ஞானிக்கு அந்த கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கான பதில்தான் ஒளிச்சிதறல், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அதுக்கு அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. யாரு? அந்த கேள்விக்கான பதில்தான் ஒளிச்சிதறல், ஸ்கேட்டரிங் ஆஃப் த லைட். அதுதான் சர் சி வி ராமனுக்கு ராமன் விளைவிற்கான நோபல் பரிசை பெற்று தந்தது. இப்போ ஒரே லேடி in the world so far, she got 2 Nobel prizes. யாரே? ஒன்று ரேடியம் டிஸ்கவரி, another one radio material characterization. For that she got a Nobel prize. அது ரேடியத்தையும் அதன் அணுக்கதிர் வீச்சையும் அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் கூறுகளை கண்டறிந்து தன் வாழ்வை அர்ப்பணித்த மேடம் கியூரிக்கு தான் இந்த 2 ஆராய்ச்சி முடிவுகளுக்கு 2 நோபல் பரிசு கிடைத்தது. ஆக ஒவ்வொருவரும் ஒரு வகையில் தனித்தன்மை பெற்றவர்கள் இல்லையா? இப்போ வந்து லைட் ஒன்று தாமஸ் ஆல்வா எடிசன் ஞாபகம் வர்றாரு இல்லையா? ஏர்கிராஃப்ட் ரைட் பிரதர்ஸ் வந்துடுறாரு. டெலிஃபோன் பெல் ரிங்ஸ் மீது அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் இஸ் கமிங். பேக் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், இமிடியட்லி வி ரிமெம்பர் சர் சி வி ராமன். ஒரு லேடிக்கு 2 நோபல் பிரைஸ் கிடைச்சது.
ரேடியம் பேஸ்டு. அது வந்து மேடம் கியூரி. ஓடி ரிமெம்பர் ஏ அவங்க பேர்களை ஏன் வந்து இவ்வளவு ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க சொல்லு பார்ப்போம். பிகாஸ் தே ஆர் யூனிக். தே ஆர் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். இப்போ நீ எத்தனை பேர் நீங்கள் யூனிக்காக போகணும்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் அனைவரும் தனித்துவமானவர்களே. ஆனால் இந்த உலகம் இரவும் பகலும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் இரவும் பகலும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது. ஏனென்று தெரியுமா? உங்களையும் மற்றவர்கள் போல ஆக்குவதற்காக. உங்களையும் மற்றவர்களைப் போல ஆக்குவதற்காக. அந்த சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாய வலையில் நான் விழமாட்டேன். நானாக இருப்பேன் என்பதை நிரூபிப்பேன். இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் அடுத்த வினாடி வரலாற்றில் உங்கள் பக்கம் எழுதப்பட நீங்கள் விதைவிதித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். புரியுதா? Friends, I have so far met 15 million youth in a decade's time. I learned 15 million people in a 10 years time. I met them in India. I learned every youth wants to be unique. That is you. But the world around you is day and night to make you just everybody else. At home, dear young friends, you are asked by your parents to be like neighbors' children for scoring good marks. When you go to school, your teacher says, why not you become like the first 5 rankers in the class? Wherever you go, they are saying you have to be somebody else or everybody else. So what is the challenge? The challenge, my young friends, is that you have to fight the hardest battle which any human being can ever imagine to fight, and never stop fighting until you arrive at your destined place. That is unique you. அதாவது நீயாக இரு. ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவத்தோடு இருக்க வேண்டும். மற்றவர்கள் போல் இருக்க வேண்டாம் என்பதுதான் அர்த்தம். மணல் எரிச்செடுத்துள்ள 60 கோடி இளைஞர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து. நாட்டின் சவால்களை நமது இளைய தலைமுறை எழுச்சியுற வேண்டும். கல்வி நிறுவனங்கள் மாணவ மாணவியின் ஆராயும் மற்றும் சிந்திக்கும் திறனை வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்த்தால் அது மாணவர்களின் படைப்புத்திறனையும் ஆக்கபூர்வமான உற்பத்தி திறனையும் வளர்க்கும். இந்த திறமை பெற்ற மாணவர்கள் தான் வாழ்நாள் முழுவதும் தன்னிச்சையாகவே கற்கும் திறனை அடைவர். உங்களிடம் இன்னும் ஒரு முக்கிய நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கு நான் எழுதிய கவிதை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவிதையின் பேர் நான் பறந்து கொண்டே இருப்பேன். கவிதையின் பேர் என்ன? திருப்பி சொல்றீங்களா? நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். நான் பிறந்தேன் நற்பண்புகளுடன். நான் பிறந்தேன் கனவுடன். வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன். நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த. நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன். நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க. நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க. நான் பூமியில் ஒருபோதும் தவளவே மாட்டேன். ஆகாய உச்சிதான் என் லட்சியம். பறப்பேன் வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பீர்கள்? எத்தனை பேர்? எல்லாருமா? வெரி குட்.
பறக்க வேண்டும் என்ற உணர்வு வாழ்வில் பெரிய லட்சியத்தை அடைய வழிவகுக்கும். அந்த லட்சியத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னால் வெற்றி அடைய முடியும். நீ யாராக இருந்தால் உழைப்பால் அறிவால் வெற்றி அடைவாய். நாச்சி என்ற கவிஞர் சொல்லுகிறார். சொல்லுங்க பாப்போம். நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் என் உழைப்பால் நான் எண்ணியது என்னை வந்து சேரும். என்னுடைய கருத்து என்னவென்றால் நண்பர்களே, உன் உள்ளத்தில் லட்சிய ஒளி பிரகாசிக்கட்டும். லட்சியத்தை அடைய அறிவாற்றலை பெருக்கு. லட்சியத்தை அடைய அறிவாற்றலை பெருக்கு. அதை அடைய உழைப்பு முக்கியம். உழைத்துக் கொண்டே இரு. இத்துடன் விடாமுயற்சி உனக்கு இருந்தால் நீ யாராக இருந்தாலும் வெற்றி உன்னை வந்து சேரும். நண்பர்களே, இந்தியா 2020 என்ற திட்டம் அடுத்த 8 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியை 10% உயர்த்தி அதை நிலைநிறுத்த வழிவகை செய்யும் திட்டமாகும். அப்படி செய்யப்படுமானால் வறுமையில் வாடும் மக்களை அதிலிருந்து விடுவித்து மேல்தட்டில் கொண்டு வந்து வேலைவாய்ப்பை பெருக்கி தனிநபர் வருமானத்தை உயர்த்தி விவசாயத்தை பெருக்கி கல்வி மற்றும் ஆராய்ச்சி, மருத்துவம், தண்ணீர், எரிசக்தி, நதிநீர் இணைப்பு, தொழில் வளர்ச்சி, நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறத்தில் ஒருங்கிணைத்த நீடித்த வசதிகளை கிராமப்புறம் தேவையான பன்முக பொருளாதார வளர்ச்சி அடைந்து சமூக பொருளாதார வேறுபாடு அற்ற ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக மாற்ற முடியும். இன்றைக்கு நாட்டில் தொடர்ந்து வரும் மத்திய அரசுகளும் பல்வேறு மாநிலங்களும் இந்த லட்சியத்தை அடைய முயற்சித்து வருகிறது. இது மட்டுமல்ல, போதாது, நம் இளைய சமுதாயம் நம்பிக்கையுடன் உழைத்தால் அவசியம் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். இந்தியா வளர்ந்த நாடாக ஆகும். 2020 எப்படி இந்தியா ஒரு வளமான நாடாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தை நான் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தேன். உங்கள் சிந்தனை ஒன்றுபட்டால், செயல் ஒன்றுபட்டால் 2020 லட்சியம் நிறைவேறும். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிராமத்திற்கும் நகரத்திற்கும் இடைப்பட்ட சமூக பொருளாதார இடைவெளி குறைந்த நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். சுத்தமான தண்ணீர், அனைவருக்கும் தேவையான எரிசக்தி எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். விவசாயம், தொழில் மற்றும் சேவைத்துறையில் ஒருங்கிணைந்து முன்னேற்ற பாதைக்கு மக்களை அழைத்துச் செல்லும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். பண்பாடு நிறைந்த தரமான கல்வி, சமூக பொருளாதார வேறுபாட்டை மீறி அனைவருக்கும் கிடைக்கும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். விஞ்ஞானிகளும் அறிவார்ந்த வல்லுநர்களும் தொழில் முதலீட்டாளர்களுக்கும் உகந்த ஏற்ற நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். இது நம் கையில் இருக்கிறது. தரமான மருத்துவ வசதி அனைவருக்கும் வேறுபாடு இல்லாமல் கிடைக்கக்கூடிய நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். ஒரு பொறுப்பான, வெளிப்படையான, ஊழலற்ற ஆட்சி முறை நிர்வாகம் என்ற நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். செய்வீர்களா? வறுமை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு, கல்லாமை களையப்பட்டு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு, சமுதாயத்தில் இருக்கும் யாரும் நாம் தனிமைப்பட்டு விட்டோம் என்ற எண்ணம் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றியே தீர வேண்டும். ஒரு இனிமையான, வளமான, பாதுகாப்பு மிகுந்த, அமைதியான, சுகாதாரமான, வளமிக்க வளர்ச்சி பாதையை நோக்கி பீறுநடை போடக்கூடிய நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். உலகத்திலேயே வாழ்வதற்கு ஏற்ற அருமையான நாடாகவும் வளமான இந்தியாவை நோக்கி வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்களை பெற்ற நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட இந்தியாவை படைக்க எழுச்சிமை கொண்ட எண்ணம் கொண்ட இளைஞர்கள் அனைத்து துறையிலும் தேவை. இங்கு யாராவது பேர் இருக்கிறீர்கள். அந்த இளைஞர்கள் நாளே தலைவர்களாக பரிமித்தால் தான் இந்தியா ஏற்றதாழ்வற்ற சமத்துவ சமுதாயம் கொண்ட நீடித்த வளர்ச்சி பெற்ற நாடாக மாறும். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வாழ்வு ஒரு லட்சியம் வேண்டும். அந்த லட்சியம் நிறைவேற கடுமையாக உழைக்க வேண்டும். தொடர்ந்து அறிவை பெற அதை தேடி சென்றடைய வேண்டும்.
விடாமுயற்சி வேண்டும், அதாவது தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வியடை செய்ய வேண்டும். இந்த 4 குணங்களும் இருந்தால் கனவு நனவாகும். நண்பர்களே, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. எங்கே திருப்பிச் சொல்லுங்கள் பார்ப்போம், திருப்பிச் சொல்லுங்கள் பார்ப்போம். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நன்றி நன்றி நன்றி. பூமிக்கு கீழே, பூமியிலே, பூமிக்கு மேலே உள்ள எந்த ஒரு சக்தியை காட்டிலும் மன எழுச்சி கொண்ட இளைஞர் தான் இந்தியாவின் மிகப்பெரிய சக்தி. 60 கோடி இளைஞர்களை பெற்ற நாடு இந்தியா. எனவே இளைஞர்கள் மன உறுதி முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை. Who in 1910 he composed a poem. அந்த போயத்துக்கு பேர் வந்து உதயக்கண்ணி. போயத்துக்கு பேர் என்ன? உதயக்கண்ணி. 1910 பண்ணார். அப்போ சுதந்திரம் இல்லாத நாடு அது, பிரிட்டிஷ் இந்தியா. உதயக்கண்ணியில் என்ன பாரதியார் சொல்லுகிறார் கேளுங்கள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், திருப்பி சொல்றீங்களா? சொல்ற ரெடியா? அப்புறம் பாரதியார் சொல்லுகிறார், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அமிழ்ந்து பேருலாம் அறியாமையில் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகும். உதயக்கண்ணி உரைப்பதை கேட்டீரோ? உதயக்கண்ணி உரைப்பதை கேட்டீரோ? This beautiful poem brings out the profile of an emerging woman. 1910. உங்களை எல்லாம் பார்க்கும்போது பாரதியார் சொன்ன பெண்ணாக நீங்கள் பரிணமித்திருக்கிறீர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? எமர்ஜிங் உமன். Emerging when she walks with raised head, with her eyes looking straight. She has her principle, unafraid of anybody. She has a lofty and knowledge-based pride. Such cultured women don't falter from the chosen path. Such cultured women don't falter from the chosen path. She drives ignorance away. She welcomes the bliss of life with a learned mind. This is the dharma of you. This is the dharma of emerging women. This is the dharma of emerging women. The dream of the poet, I am sure, will become a reality of life for the student who have assembled here. With the child, you know friends, when the child is empowered by the parents at various phases of growth, the child transforms into responsible citizens. அவர் பேசிட்டே இங்கே இல்லைங்க, டைஸ்லேருந்து பேசுகிறாரு. When the teacher is empowered with knowledge and experience, good young human beings with value system take shape. When individual or a team is empowered with the technology, transformation to higher potential for achievement is assured. When the leader of any institution empower his or her people, leaders are born who can change the nation in multiple areas. When the women are empowered, women like you, girls like you, when the women are empowered, society with harmony in the home is assured. When the political leaders of the nation empower the people through the visionary policies, the prosperity of the nation is certain. Friends, in conclusion, finally I would like to ask you, I'll ask all the young girls, finally I would like to ask you, what you would like to be remembered for? What each one of you, what you would like to be remembered for? You have to evolve yourself and shape your life. You should write it on a page or on the screen today. That page may be a very important page in the book of human history. And you will be remembered for creating that one page in the history of the nation, whether the page is the page of invention,
page of innovation, or the page of discovery, or the page of creating a societal change, or page of removing the poverty, or page of fighting injustice, or planning and executing mission of network of rivers. I will be very happy if you children, if you student could write this page and mail it to me apj@abdulkalam.com. If it's a very good idea, I will correspond with you, okay? And also send nice books to you. So friends, once again, let me greet all of you on the National Youth Day celebration of Vivekananda Education Institution for Women at Elampalayam, Tirichengodu. My best wishes to all of you for success in your educational mission and life. May God bless you all, friends. Now, I have votes for women engineering students. Vote for women engineering and management students. Ready, yeah? You can take the oath? Yes or no? Yeah. As an engineer, I will work for accelerated societal transformation using technology as a non-linear tool. I will bring a change in the life of 100 people in education, employment, healthcare. Will you do it? Yes? I will promote among women courage and self-reliance in their walk of life. You will do it? I will continuously remove dowry problems, prevent girl-child feticide, and eliminate crime against women and children. I will promote among citizens righteousness in the heart that will blossom the beauty in the character. I will light the lamp of knowledge in the nation and ensure that it remains lit forever. Wherever I will be, I will always be remembered by my service as an engineer, as a student from Vivekananda Education Institution for Women. Wish you all the best. God bless you. Vanakkam. Okay, sir? Okay. அவர் பேர் என்ன? ஹலோ, டாக்டர் கருணாஜி சார். இது உங்கள் லைப்ரரிக்கு இந்த புக்ஸ் எல்லாம். யாரு? கொஸ்டின் 3 கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி ஸ்டூடெண்ட் வில் ஆஸ்க். ஓகே, 3 கொஸ்டின். யார் முதல்ல வராங்களோ அவங்க கேட்பாங்க. இந்த சைடில் வாருங்க சார், நீங்கள் எல்லாம் போய் சிவனே உட்காருங்க சார், எல்லோரும் உட்காருங்க சார், நீங்கள் எல்லாம் 3 ஸ்டூடெண்ட்ஸ் who are want to ask question. No, ஹலோ சார், நீங்கள் உட்காருங்க சார், நீங்கள் போய் உட்காருங்க சார். 1 2 3 இப்படி வாங்க இந்த பேருக்கு இந்த பாட்டை இப்படி வாங்கம்மா, இங்கே அதே இடத்துல இன்னும் ஒன்று அந்த எல்லாரும் ஒரு சைடில் போங்க. அடே 3 பேர் 4 பேர் அவ்வளோதான். 4 பேர் 5. அதுக்கு மேலே கிடையாது. விடாதீங்க, வாலண்டியர் விடாதீங்க. 5 பேருக்கு மேலே இங்கே என்ன பார்க்காம அந்த சைடில் பாருங்க. அதர் வருவாங்க திருப்பி. 5 பேரா? மைக் கொடுங்க சார். பேசமா பேசு. அடே என்னது நீ போட்டு நீ பேசு. சார், ஐ எம் மதுமதி சார். சரி, ஐ எம் ஃப்ரம் எத்தனாவது படிக்கிற? சார் ஃபைனல் இயர் இன் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் சார். ஃபைனல் இயர் பிஏ? எஸ் சார். உன்னுடைய லட்சியம் என்ன? என்னோட லட்சியம் கேட் எக்ஸாம் எழுதி ஐஐடி ஐஏஎம் அந்த மாதிரி போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை சார். வாழ்த்துக்கள். என்ன கொஸ்டின்? சார்,
I want to know about your opinion of the youth in eradication of corruption in the country, sir. Well, corruption, if I tell, will you do that? Anti-corruption, இப்போ கரப்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? வீடு தானே, வீடு தானே. வீட்டில் யார் இருக்கிறது? நாங்கள் தான். அப்பா, அம்மா, அம்மா, 2 டாட்டரு, இல்லாட்டா 2 சன்ஸு. ஒரு வீட்டில் அப்படி ஏதாவது அப்பா கரப்ஷன் பண்ணாருன்னா நீங்கள் எல்லோரும் போல்டாக சொல்லணும்ப்பா, நீங்கள் சம்பாதிக்கிறதுலேருந்தே கரெக்ட மோட்டார் சைக்கிள் கார்லாம் எனக்கு வேண்டாம், நல்ல வாழ்வு வாழ்வோம் சொல்லி நல்ல நல்ல வாழ்வு வரணும், நல்ல வாழ்வு வாழ்வு அப்படின்னு சொல்லி அப்பாவை திருத்தணும். திருத்த முடியுமா? முடியும் சார். முடியுமா? முடியும். திருத்த முடியுமா? அப்படி எல்லாரும் சொல்கிறீங்களா? அப்போ டேஞ்சர். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். குட் ஈவினிங் நீ சார். போகலாமா? நீ போகலாமா? யா, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன படிக்கிற? 10th ஸ்டாண்டர்ட் சார். 10th ஸ்டாண்டர்டா? அடுத்த வருஷம் என்ன சப்ஜெக்ட்? ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். எஸ் சார். ஓகே ஓகே, வெரி குட். சார், I have a question, sir. Have you admired and followed the principles of Swami Vivekananda in your career, sir? Whether I am an admirer? Yes, sir. Well, I have read most of his books, okay? Most of his books. I admire. He says one thing. Swami Vivekananda, like he said, you don't build memorial for me. My work is spread my work. He wanted Swami, he is the only leader, a spiritual leader, who said, don't promote my name. What you have to promote is the ideals, the principles and doctrine what I have proposed, that you make it reality, he said. So I like, okay? Next. Thank you, sir. Good evening, sir. I am Indu, doing final year MBA. MBA வா? Yes, sir. MBA. MBA. என்னமா பண்ண போற MBA பண்ணிட்டு? Women Entrepreneur Organo, sir. Women Entrepreneur Organo. அப்படி பண்ண போறியா நீ? ஓகே, வெரி குட். என்ன கொஸ்டின்? Sir, can you share any interesting experience in your when you were President of India? Well, I personally believe what I have seen. One day, every day I used to see 200 children from different parts of the country. One day, from Andhra Pradesh, Malaival, that is hill, tribal people, 250 people came to see me. I asked them, what you guys want to do? What's your aim in life? Somebody engineer, somebody IAS, somebody IPS, somebody political leader, somebody teacher. One boy got up. He said, Mr. President, my name is Srikant. He didn't have both eyes. He cannot see. I have a dream that I want to become first visually challenged President of India. Okay. I வாழ்த்தி வெற்றி அடைவான் என்று நம்புகிறேன். இப்பொழுது அவன் MIT USA படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஒன் டே he will succeed. Thank you, sir. Good evening, sir. I am Muthuchelvi from 2nd MCA. I have a question. As we all know that India is a pool of young and dynamic resources in the international arena, do you think are we marching towards your dream which you mentioned in India Vision 2020? ரிப்பீட்டமா உன் கொஸ்டினை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணும். Yes, sir. மெதுவா பண்ணுமா. Yes, sir. Sir, as we all know that India. We all know. Yes, sir. India is a pool of young and dynamic resources. Yes. In the international arena. Do you think are we all marching towards the dream which you have mentioned in your book India Vision 2020? See, we have got 600 million youth. 60% of the people young fellows in India. அவங்கள்ட்ட ஒரு குணம் வேணும். அது என்ன குணம் சொல்றீங்களா? எல்லாரும் திருப்பி சொல்றீங்களா? I can do it. I can do it. We can do it. We can do it. India will do it. India will do it. That
confidence should come. Thank you, sir. Good evening, sir. I am Satya. I am Satyang, sir. Diploma in teacher training, sir. Diploma engineering. Teacher training, sir. LE-யா LME-யா? Second year. ஓகே. சார் இப்போ குழந்தை தொழிலாளர்கள் வந்து ஒழிக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க சார். என்னம்மா? குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கிறதுக்கு வந்து நிறைய சட்டங்கள் இருக்குங்க சார். சைல்ட் லேபர். இன்னும் முழுமையாக அதை வந்து ஒழிக்க முடியல. அது என்ன பண்ணனா அதை ஒழிக்க முடியுங்க சார்? இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்கீங்க, 23,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு 5,000 பீப்புள் ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு, they should start a movement. Wherever they find in their area child labor, they must bring to the notice of the government, and you should visit the family and persuade them. A movement, children movement, it should be student movement. You should start a student movement, okay? You start, okay? Thank you, sir. So நண்பர்களே எல்லாரும் திருப்பி சொல்லுங்க சொல்கிறேன். Where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. Harmony in the home. Wish you all the best. God bless you.